காலத்தினாதருடைய திருவருளினாலே திருவிளையாடல் புராணம் என்பது பற்றி சொல்லியும் கேட்டும் வருகிறோம். இன்று நாம் சொல்லவும் கேட்கவுமாக இருக்கின்ற திருவிளையாடல் கால் மாறி ஆடிய திருவிளையாடல். கால் மாறி ஆடிய திருவிளையாடல். அது என்ன வரலாறு என்னவோ சின்னதுதான். ஆனா சொல்ல நினைச்சா நாலு பூரா சொல்லிட்டு இருக்கலாம். அவ்வளவு அருமையான செய்தி எழுது. கால் மாறி ஆடிய திருவிளையாடல். ஆமா, மதுரையில நாம ஏற்கனவே பார்த்ததுதான். விக்கிரம பாண்டியன் மிகச்சிறந்த செங்கோல் ஆட்சி செய்து கொண்டிருந்தவன். வயதாகிவிட்டது என்பதனாலே அரசாட்சியை தன்னுடைய மகன் ராஜசேகர பாண்டியனிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். பொதுவா பதவி என்று வந்து விட்டா அதை விட்டுட்டு வெளியில இறங்குறதுக்கு மனசே வராது. ஆமா, எப்போதும் அந்த பதவியிலேயே இருக்கணும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொன்னார். பதவி, ஒரு பதவி சொன்னார் வள்ளல் பெருமான். ஒரு பதவி, பசித்திரு, தனித்திரு, உழைத்திரு. தனித்திரு, பசித்திரு, தனித்திரு, உழைத்திரு. மூணு முதலத்தில் சேர்த்தா பதவி. இந்த மூணு செய்தா வறுமையா? இந்த பதவி அவர் சொல்லல, அவர் அற்புதமா. அதனால அவன் என்ன பண்ணான்? தசர்வன் அப்படித்தானே முடிவு பண்ணான். ஒரு நாள் அப்படியே கண்ணாடி முன்னால நின்றுட்டு இருந்தாராம். அப்ப முகம் தெரிஞ்சது. ஒரு முடி நரைச்சிருந்துதான். இந்த ஓரமா, காதோரமா ஒரு முடி நரைச்சிருந்தது. நமக்கு வயசாயிடுச்சு. இப்போ நரைச்சிருக்கு, வயசாயிடுச்சு. 10 வயசுல 10-15 வயசுல எல்லாருக்கும் நரைச்சு போகுது. அது அப்ப. அதனால பொறுப்ப ராமங்கையில கொடுக்கணும் முடிவு பண்ணாருன்னா, அது மாதிரி விக்கிரம பாண்டியன் அந்த தன்னுடைய ஆட்சியை தன்னுடைய மகனாகிய ராசசேர பாண்டியனுக்கு ஒப்படைத்தான். அவங்கிட்ட ஒப்படைச்சிட்டான். ஆமா, இந்த ராசசேகர பாண்டியன் மற்ற மன்னவர்களெல்லாம் பாராட்டுகிற மாதிரியான சிறந்த ஆட்சியை செய்கிறார். மற்றவர்கள் எல்லாம் வந்து 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 அவனிடத்துல பணிந்து பணிந்து மற்ற அரசர்கள் எல்லாம் சிற்றரசர்களாக இவன் பேரரசனாக இருந்து ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த ராசசேகர பாண்டியன் ஒரு நாள் அவைக்களத்திலே இருக்கிறான். அமைச்சர்கள், படைத்தலைவர்கள், மற்ற பெரியவர்கள் எல்லாம் கூடியிருக்கிற போது வம்பன ஒரு ஆள் வந்தான். ஒரு ஆள் வம்பன வந்தாங்க. இந்த வம்புங்கிற சொல்லுக்கு வம்பு வந்தான், வம்பன வந்தான்னா நாம் தானே வம்புக்கு வந்திருக்காத. வம்பு என்ற சொல்லுக்கு புதுமை என்ற ஒரு புதியது. வம்பு என்ற சொல்லுக்கு புதியது. புதியவனாக ஒருவன் வருகிறான். வம்பன வந்தான் அப்படியே சொல்றார் பரஞ்சோதி முனிவர். உள்ள பெரிய வம்பனம் தான் பண்றேன். புதியவனா வந்தா கூட வம்புதான் பண்றேன். இப்போ வந்தவன் அவர் ராசசேகர பாண்டியனுடைய பெயரும் புகழும் சிறப்பு அத்தனையும் சொல்லி வாழ்த்துகிறான், பாராட்டுகிறான். அந்த ராசசேகர பாண்டியன் மகிழ்கிற அளவுக்கு அவன் கொடுக்க வேண்டும் நினைக்கிறான். பொன்னும் பொருளுமா ஏராளமா கொடுத்து உதவ வேண்டும் என்று ராசசேகர பாண்டியன் அந்த புலவனுக்கு கொடுக்க நினைக்கிறான். இப்போ இடையில என்ன பண்ணிட்டான்? வந்த புலவன் வம்பன வந்தான் இல்லையா, அவன் சொல்லிட்டான், வேண்டாம் ரொம்ப இருக்கிறான் பாருங்க. ஆய கலைகள் 64 கற்று தேர்ந்த 64 கலைகளிலும் வல்லவனாக இருக்கிறார். கரியார் பெருவளத்தானாகிய சோழன் நாட்டிலிருந்து நான் வந்திருக்கிறேன். அதோட முடிச்சிருந்தா கூட பரவாயில்லை.
அந்த 64 ஒன்று உனக்கு வராது ஆரம்பிச்ச. எப்படி? 64 ஒன்று உனக்கு வராது, 63 கலைகள் மட்டுமே உனக்கு வரும். இன்னொரு வாராத அந்த கலை எது என்றால் நடனக்கலை. நடனக்கலை பாவம் ராகம் தாளம், அதான் பரதம். பாவம் ராகம் தாளம் பரதம். உலகத்துக்கே ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு மாநிலங்களையும் நடன நிகழ்ச்சி உண்டு, ஒவ்வொரு பேர்ல இருக்கு. நமக்குத்தான் அதுக்கு என்ன பேரு? பரதம், பரதநாட்டியம் அப்படின்னு சொல்லி. அதுக்கு ஈடான ஒரு ஆடல் உலகத்திலேயே இல்லை என்று பெயரும் புகழும் பெற்றது இந்த பரதநாடல். அவன் சொல்லிட்டான், ஆடற்கலையாகிய பரதக்கலை தவிர பாக்கி இருக்கிற 63 கலைகள் உனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டான். அந்த வேலையை பார்த்து பரிமாறி போக வேண்டியதான். அந்த வம்பள புகுந்தான்னு சொல்லிட்டோம்னா பாட்டுட்டான். இப்போ இவனுக்கு அவருக்கு நிறைய கொடுத்து அனுப்பணும்னு நினைக்கிறவனுக்கு மனசுக்குள்ள உறுத்த ரொம்ப பலமாயிடுச்சு. ஆஹா, நமக்கு ஒரு கலை வராது என்று அவன் குத்தி காட்டி விட்டானே. அந்த ஒரு கலை எனக்கு ஒண்ணு அரிதானது அன்று. நான் முயன்றால் அதை எனக்கு பெரிதாகவே வந்திருக்கும். ஆனால் எல்லாம் வல்ல பரம்பொருள் அவன் ஆடுகிற கலை அது. அவன் ஆடுகிற கூத்து. அவனுக்கு பேரே கூத்தன்னு பேரு. அவனுக்கு என்ன பேரு? கூத்தன். கூத்தப்பிரான் கூத்தன். எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய கூத்தப்பெருமான் ஆடிக்கொண்டிருக்கிற ஆடற்கலையை சாதாரணமாக மனிதனாக இருக்கிற நான் ஆடுவதா? தகாது, தகாது. அது அவனுக்கே உரியது. அந்த கலையை சாதாரண மனிதனாக இருக்கிற நான் ஆடுவது தகாது என்ற ஒரு தயக்கத்தினாலே அதை அவன் செய்யாம விட்டுட்டானே தவிர அவனால் முடியாது என்பது அல்ல. இப்ப அவன் என்ன நினைக்கிறான்? நாம பரம்பொருள் ஆடிக்கொண்டிருக்கிறான். அவன் ஆடிக்கொண்டிருக்கிறதுனாலேதான் இந்த உலகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அவன் என்றைக்கு அந்த ஆட்டத்தை நிறுத்துகிறானோ அன்றைக்கு இந்த உலகத்தினுடைய ஓட்டம் நின்றுவிடும். ஜவஹர்லால் நேரு அடிக்கடி சொல்லுவார். அவருக்கு அதிகமான பக்தி எல்லாம் கிடையாது. அதிகமான பக்தி எல்லாம் கிடையாது. கோவிலுக்கு போவாரு. நம்ம மாதிரி விழுந்து விழுந்து கும்பிடுறது, ஆடுறது, பாடுறது இதெல்லாம் போவார். அதை வணங்குவார். நடராஜ பெருமானத்துல அவர் ரொம்ப ஈடுபாடு அவருக்கு. மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வந்தார் ஒரு தடவை. மதுரை மீனாட்சி கோயிலுக்கு வந்தார். ஆடல் வல்லானாகிய அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கிறான்ல, அதுல ஒரு திரை போட்டுருந்துச்சு. அது ஒரு திரை போட்டுருந்துச்சு. திரை போட்டதை கூட அது வருத்தம் இல்லை. மதுரையில் இருக்க பிரபலமான ஜவுளி கடையோட பேர் அதுல போட்டுருச்சு. நேருவுக்கு நான்சென்ஸ்ங்கிற சொல்லு ரொம்ப சுலபமா வந்துடும். வாட் நான்சென்ஸ் அப்படின்னு கத்திட்டாரு. அப்போ அந்த அப்பமா அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். ஆடிக்கொண்டிருக்கிற அந்த கலையை நாம சாதாரண மானுடனாக்க நாம ஆடுவது தகாது அப்படிங்கிற அவனுக்கு ஒரு எண்ணம். அதனால அவன் ஆடல. பெருமான் எங்க தொடங்குகிறார் ஆடல? கைலாயத்துல தொடங்குகிறார். கைலாயத்துல தொடங்குறார். அங்க ஆடி அந்த பக்கம் அப்படியே தெக்க தெக்க வர்றாங்க. கைலாயத்தில இருந்து கேதாரநாத்துக்கு வர்றாங்க. அங்க ஆடுறாரு. அங்கே இருந்து மல்லிகார்ஜுனம், ஸ்ரீசைலம், மல்லிகார்ஜுனம், ஸ்ரீசைலம் அப்படி ஆடுறாரு. அப்படியே ஆடி ஆடி வந்து திருக்காலத்தி எங்க வந்து ஆடுறாரு? திருக்காலத்தி. அப்புறம் திரு ஆலங்காடு, அங்கதான் தொடங்குது. திரு ஆலங்காடு என்ன சபைப்பாது? ரத்தின சபை. திரு ஆலங்காடு ரத்தின சபை. அங்கே ஆடி முடிச்சு திருத்தெல்லையாகிய சிற்றம்பலம் சிதம்பரத்துக்கு வர்றாரு. இது என் சபை. என்ன சபை இது? பொற்சபை, பொன் சபை. அது ரத்தின சபை, பொற்சபை.
அங்கே ஆடி முடிச்சு இன்னும் தெக்க வர்றானா திரு ஆலவாய் அங்க வர்றாரு. எங்க வர்றாரு? திரு ஆலவாயாக மதுரைக்கு. அங்க ஆடிக்கொண்டிருக்க சபைக்கு பேரு வெள்ளி சபை. ஆமா, வெள்ளி அம்பலம், வெள்ளி சபை. இன்னும் தெற்கே போனார், திருநெல்வேலிக்கு போனார். அங்க ஆடுறாரா, அதுக்கு என்ன பேரு? தாமர சபை. என்ன சபை? தாமர சபை. இன்னமும் தெற்க போனாரா, திருக்குற்றாலம். என்னது? திருக்குற்றாலம். அதை ஆடிக்கொண்டிருக்கிற சபைக்கு என்ன பேரு? சித்திர சபை. என்ன சபை? ஆமா. இப்ப திருவாலங்காடு ரத்ன சபை, சிதம்பரம் என்ன பொற்சபை, திரு ஆலவாய் வெள்ளிச்சபை, திருநெல்வேலி என்னவா தாமர சபை, திருக்குற்றாலம் சித்திர சபை. அது என்ன, அவருக்கு வேற வேலை இல்லையா? ஏன் அப்படி வடக்கே 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 இருந்து தெற்க 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 தெற்கே வந்தாரு? இன்னும் வடக்க வடக்க போக வேண்டியதார? ஏன் இப்படியே தெற்கே தெற்கே என்று அப்படியே வருகிறார் என்று சொன்னா, இரண்டு காரணங்கள் நம்ம சான்றோர்கள் சொன்னாங்க. ஒன்று, அவன் ஆடு என்றைக்கு தொடங்கினான் யாருக்கும் தெரியாது, என்றைக்கு அதை முடிப்பான் யாருக்கும் தெரியாது. யுகம் யுகம் யுகமாக ஆடிக்கொண்டிருக்கிறான். ஆடி ஆடி இந்த உடம்பும் களைச்சு போச்சான், இந்த உள்ளமும் சோர்ந்து போச்சான். உடம்பும் சோர்ந்து போச்சு, உள்ளமும் சோர்ந்து போச்சு. அப்படியே தெக்க 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 வந்தான். பொதிகை மலை தென்றல். எப்படி? பொதிகை மலை தென்றல் குழு குழு குழுன்னு அது பட்ட உடனே இந்த உடம்புல இருக்கிற இந்த சோர்வு நீங்கி போகும். அகத்திய முனிவருடைய தமிழை கேட்டால் உள்ளத்தில் இருக்கிற சோர்வு நீங்கி போகும். ஆகவேதான் அவன் வடக்கே இருந்து தெற்கே 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 என்று தெற்கு திசையில் வந்து ஆடினான் என்று நம்முடைய பெரியவங்க அதுக்கு காரணங்கள்லாம் கற்பிச்சு சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லா வல்லவனாகிய குத்த பெருமான ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஆடற்கலை சாதாரண மானிடனாக இருக்கிற நான் வந்து ஆடுவது தகாது என்பதனாலே அவன் ஆடாமல் இருந்தான். அந்த புலவன் இன்றைக்கு வந்து குத்தி காட்டின மாதிரி குத்தி காட்டிட்டான். அது மனசுக்குள்ள இவனுக்கு சொல்ல முடியாத வேதனை, ஆனா வெளிக்காட்டி கொள்ளவில்லை. அந்த புலவனுக்கு வேண்டிய அளவுக்கு பொன்னும் பொருளும் கொடுத்து அனுப்பிச்சிட்டான். வேண்டிய அளவு அவனை கொடுத்து எந்த குறையும் சொல்லணும். அப்புறம் இந்த குறையையும் நாம் நிறைவு செய்ய வேண்டும். இப்படி ஒரு குறையை சொல்லிட்டு போயிட்டான். இறைவன் ஆடுகிற கூட்டம் நமக்கு வேண்டாம் என்பதனாலே நாம அதை வேண்டாம் நினைச்சோம். இன்றைக்கு அவன் அப்படி சொல்லிட்டான். ஆக அதையும் நாம கற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவன் முடிவு பண்ணானோ. ஆமா. அப்போ என்ன பண்றான், அந்த பர்வக்கரையில் தேர்ந்தவர்கள், சிறந்தவர்கள், வல்லவர்கள் என்று தமிழகத்தில் எங்கெல்லாம் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கள தேடி பிடிச்சானோ. அவங்கள தேடி பிடிச்சு அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று படாத பாடுபட்டு அவன் கற்றுக்கொண்டிருக்கிறான். அப்போ ஒரு காலை ஊன்றி இன்னொரு காலை தூக்கி ஆடணும். அதானே பரதநாட்டியங்கிறது. முக்கியமா அதுதான். மற்றதெல்லாம் ரெண்டு காலையும் தை தை தக்கா தை தக்காலும் வீழ்ச்சிட்டு போயிடுறான். பரதநாட்டியத்துல அதெல்லாம் செய்ய முடியாது. ஒரு காலை ஊன்றி இன்னொரு காலை தூக்கி ஆடணும். இப்ப எல்லா வல்ல அந்த பரம்பொருள் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறான். வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடிக்கொண்டிருக்கிறான். எவ்வளவு காலம் ஐயா? எப்ப முடியும் தெரியாது. யுகம் யுகமா ஆடிட்டு. இப்போ அவன் நினைக்கிறான், ராசசேகர பாண்டியன், நாம இந்த பரதநாட்டிய கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சில நிமிடங்கள் செலவு பண்றதுக்கே நம்முடைய கால் நோகுது, துன்பப்படுது. யுகம் யுகமாக ஆடிக்கொண்டிருக்கிறானே அந்த பெருமானுடைய கால் எப்படி நோகும் நோகும் நோகும்.
அதை நினைக்கிற போதைக்கு இவனுக்கு நெஞ்சம் நொந்துதான். அதை நினைக்கிற போது இவனுக்கு நெஞ்சம் நொந்தது. பெருமானை எப்படி ஏன் அது சான்றோர்கள் சில பேர் அதை கற்பிச்சு சொல்றாங்க பாருங்க. அதுதான் சான்றவர்கள் பெரியவர்கள் தான். ஏன் வலது கால ஊன்றி இடது கால தூக்கியே ஆடிட்டு இருக்கேன். கொஞ்ச நாள இடது கால ஊன்றி வலது கால தூக்கி ஆட வேண்டியதானே, அவனால முடியாதாது. ஏன்? அதுக்கு காரணம் இடது கால அன்னை பராசக்திக்கு உரியதான். எப்படிப்பா? இடது காலு அது அத்தனாரி உமையொரு பாகன், அத்தனாரி உமையொரு பாகன். அப்ப இடது காலு யாருக்கு உரியது? ஆமா, அது நம்ம பெரியவங்க அதுல ரொம்ப நயமா செலவு பண்ணி வச்சாங்க. தாம் அரை கண்ணன், தாம் அரை கண்ணன், தாம் அரை கண்ணன். பெருமாள் சிவபெருமானுக்கு முக்கண்ணெல்லாம் கிடையாதுயா, அரைக்கண்ணுதான். முக்கண்ணெல்லாம் கிடையாதான், அரைக்கண் அப்படின்னு. ஏன்? ஒரு பாதி அம்மா இருக்கா, அந்த கண்ணு பாதி வந்து 1.5 கண்ணு அவளுக்கு, 1.5 கண் இவருக்கு. அதுல ஒரு கண்ணு கண்ணப்பெண் தந்தது, அரைக்கண்ணன் தான் என்றெல்லாம் பாருங்களா. நமக்கு அந்த அறிவெல்லாம் வருதா, அந்த சிந்தனையில வருதா? பெரிய சாந்தம் ஆடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ இப்படி ஒரு காலை ஊன்றி இன்னொரு காலத்து இடதுகால அவ கைக்கிறதுக்கு அற்புதமா காரணம் ஒரு பெரியவர் சிந்திக்கிறார்ப்பா. எல்லாரும் சிந்திச்சாங்க, பெரியவர் ரொம்ப அற்புதமா. கும்பகோணத்துல பாபநாச முதலியாரா, என்ன பேருப்பா? பாபநாச முதலியார், பாவத்தை எல்லாம் நாசம் பண்றவர். பாவநாச முதலியார் என்று ஒருவர். இந்த பாவநாச முதலியார் இருக்கிறாரு, ரொம்ப சாதாரணமான ஆளல்ல, மிகப்பெரியவர். கோபாலகிருஷ்ண பாரதியார், தமிழ் தாத்தா ஊவே சாமிநாத ஐயர் போன்ற பெருமக்களாலும் பாராட்ட பெற்றவரா. அது மட்டுமல்ல, திருக்குடந்தை குறவஞ்சி, திருவாரூர் குறவஞ்சி என்றெல்லாம் பாடியிருக்கிறார். கும்பகோணம் தானே, அதுக்கு திருக்குடந்தை தானே பேரு. திருக்குடந்தை குறவஞ்சி, திருவாரூர் குறவஞ்சி என்ற நூலெல்லாம் பாடினவர் அவர். இப்போ இது என்ன காரணமாக இருக்கும் அவர் சிந்திச்சிருக்கிறார் பாருங்க ஐயா. அந்த இடது காலு அன்னை பராசக்தி உமையவளுக்கு உரிய கால், அத தரையில ஊண்டுன்னு அந்த கால் நோகும். எப்படிப்பா? அந்த அம்மாவுக்கு கால் என்ன செய்யுமா? நோகும். தரையில வைக்கக்கூடாது, அந்த அம்மா காலை தரையிலேயே வைக்கக்கூடாது. கண்ணகி மதுரையை விட்டு, அந்த பூம்புகாரை விட்டு மதுரைக்கு புறப்படுற போது அவனோட அது ரொம்ப அற்புதமா சொன்னாங்க. என்ன? அவன் கால் நோகும், அந்த அம்மாவுக்கு அவருக்கு காலது கால் நோகும் என்றோ அந்த காலை ஊன்றாமல் இருக்கிறாய். ஒரு காரணம். இன்னொரு காரணம் ரொம்ப நல்லா நினைச்சு பாருங்க. மார்க்கண்டேயன் என்றும் 16 வயது என்று வரம் பெற்று வந்தவன். மார்க்கண்டேயனுடைய அப்பா பேரு மெருகண்டு முனிவர். மார்க்கண்டேயனுடைய அப்பா பேர் என்ன? மெருகண்டு முனிவர். அவர் தனக்கு ரொம்ப நாளா பிள்ளைப்பேறு இல்லை, மக்கட்பேறு இல்லை என்று வருந்தி 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 இறைவனை வேண்டினாராம். இறைவன் நேர்ல தோன்றி, எப்பா ரொம்ப நாளா கடுந்தவம் இருக்கிறாய், உனக்கு ஒரு மகன் வேண்டும் என்று கேட்கிறாய். எப்படிப்பட்ட மகன் வேண்டும்? ஏதோ 10ஓட 11 10ஓட 1 என்று 100 ஆண்டுகள் இருக்க வேண்டிய ஒரு பிள்ளை வேணுமா? அறிவும் திருவும் உருவும் ஞானமும் எல்லாம் பெற்று சிறந்திருக்கிற 16 வயதுடைய ஒரு பிள்ளை வேண்டுமா? என்ன வேணும்? நான் வேண்டாம் நான் சொல்லுவேன், பெற்றவர்களுக்கு பிள்ளைன்னு இருந்தா போதியா, நீண்ட ஆயுச கொடு. அப்படிதான் நம்ம கேட்போம். பெற்றவர்களுக்கு பிள்ளைன்னு இருந்தா போதியா, நீண்ட ஆயுச கொடுங்க. அப்படி ஒரு கேள்வி நம்ம. அவர் சொன்னார், 10ஓட 11 இருக்கப்படாது, அத்தனை வகையிலும் சிறந்த மேலோங்கி இருக்கிற
ஒருவன 16 வயது உடைய பிள்ளையாக எனக்கு கிடைத்தால் போதும் என்று மிருகண்டு முனிவர் சொன்னாராம். அப்படியே தந்துட்டாரு. இப்போ நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம வீடுகள்ல குழந்தை தொட்டில இருக்கு, அப்புறம் தவழுது, அப்புறம் நடக்குது, அப்புறம் ஓடுது. அப்ப நமக்கு ஒவ்வொரு நிலையிலையும் நமக்கு மகிழ்ச்சி 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 இல்லையா? தொட்டியில கிடந்த குழந்தை குப்புற விழுந்தது, குப்புற விழுந்த குழந்தை தவழுகிறது, தவழுகிற குழந்தை எழுந்து உட்காருது, உட்காருகிற குழந்தை எழுந்துச்சு நடக்குது, நடந்து கொண்டிருந்த குழந்தை எழுந்து ஓடுது இல்லையா? அப்ப நமக்கு மகிழ்ச்சி. குழந்தை வளர 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 நமக்கெல்லாம் மகிழ்ச்சி. மிருகண்டு முனிவருக்கு பிள்ளை வளர 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 துன்பம், துயரம், வருத்தம். ஆகா, ஒரு வயது குறையுது, இன்னொரு வயது குறையுது, என் பிள்ளை என்ன 10 ஆண்டுகள் 8 ஆண்டுகள் 9 6 அப்படியே மன வருத்தம் வருது. அப்போ அந்த 16வது வயது வந்த உடனே பெரிய நாள் வந்தாச்சு, காலன் வந்துட்டான், உயிரை கவர்ந்து கொண்டு போவதற்கு காலன் வந்தாச்சு. காலன் வந்த உடனே சிவலிங்க திருமேனிய கட்டி பிடித்து கொண்டான். யாரு? மார்க்கண்டேயன். அதை பற்றிலாம் கவலைப்படாம அவர் பாசத்தை வீசினார். என்ன? உயிரை கவர்றதுக்கு எல்லாம் வல்ல பரம்பொருள் இடது காலால எட்டி உதைச்சாதான். யார? ஆமா, அதனால கால் உனக்கு வலிக்குதா? இடது பாகம் நோகும் என்று கால தரையில வைக்கலையா? மார்க்கண்டேயனுக்காக யமனே எட்டி உதைச்சதுனால நோகுதான் கால். அதற்கு மேல சொன்னாரு பாருங்கப்பா, என்ன ஒரு முறைக்கு இருமுறை தம்பரான் தோழன் என்று பேசப்பெற்ற சுந்தரனாகிய உன்னுடைய தோழனுக்காக பரவிய நாச்சியாருடைய வீட்டுக்கு ஒரு முறைக்கு 2 முறை போனையே, அந்த படி தட்டி உனக்கு கால் இடறி புண்ணா போச்சா? அல்லது உடம்பு முழுவதும் சுடுகாட்டிலே இருக்கிற சாம்பலை பூசி கொண்டு ஆடிக்கொண்டிருக்கிறாய். பூச்சாண்டி தானே அவனுக்கு பேரு, பூச்சாண்டி. நம்ம பயமுறுத்துறதுக்கு அப்படி சொல்லுவோம். திருநீரை பூசி இருக்க, அதனால பூச்சாண்டி. நாம என்ன சொல்றோம்? பூச்சாண்டி வராம. அது உடம்பு பூரா சுடுகாட்டு சாம்பலும், சுடுகாட்டு சாம்பலும் எரியும், வெந்து கிடக்குது. அதனால பக்கவாதம் வந்துருச்சா? எப்படி? நல்ல ஞாபகம் வச்சுக்க. காரணம் என்னெல்லாம் சொல்றாரு பாருங்க. அம்மையனுடைய பாகம் இடதுகால் அது நோகும் என்றோ, அல்லது மார்க்கண்டேயனை காப்பதற்காக யமனை எட்டி உதைத்ததுனால அந்த கால் அதனால சொல்லிக்கிச்சா? அதுக்கு மேல என்ன பண்ணா? யாருடைய இருக்கு? பரவினாச்சியாருடைய. ஆகவே என்னால தாங்கிக்க முடியல. அவர் சொன்னாரு. அவர் யாரு? சொன்னவர் யாரு? யாருப்பா அவர் பேரு? பாபநாசம் முதலியார். பாவநாசம், பாவத்தெல்லாம் நாசம் பண்ற முதலியார். அவ்வளவு பெரிய ஞானிகள் எல்லாம் போத்துகிறது. அவர் வேணுகிற மாதிரி இவன் போய் பெருமானத்துல நின்று இப்படியே ஓயாத ஆடிக்கொண்டிருக்காரு. நான் கொஞ்ச நேரம் பழகிறதுக்கே எனக்கு கால் நோகுது, வலிக்குது. ஊன்றியபடி இருக்க முடியல, தூக்கியபடி இருக்க முடியல, மாத்தி மாத்தித்தான் ஆட வேண்டியிருக்கு. யுகமா ஆடிக்கொண்டிருக்கிற ஐயா, உனக்கு நோகுமே, எனக்கு நோகுது, உன் கால் நோகுமே என்று என் மனம் நோகுது, வேகுது. மனம் நோகுது, வேகுது. ஆமா. ஆகவே நீ தூக்கிய காலை ஊன்றிய காலை தூக்கி ஆட வேண்டும். அமைதி.
ஆடாவிட்டால் நான் என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன். நீ தூக்கிய காலை ஊன்றிய காலை தூக்கி கால் மாறி ஆடாவிட்டால் நான் என்ன செய்வேன்? என்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வேன். அப்படி இப்படியே சொல்லி 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 ஒவ்வொரு நாளும் வேண்டுகிறானாம். ஆமா, சரி, இங்கே நம்ம சொல்லிட்டு இருக்க அங்க போவோம். துணிந்தான். ஒரு சிவராத்திரி நாளாம். என்ன நாள்? சிவராத்திரி நாள். ஆமா, சோமசுந்தர பெருமானாகிய எம்பெருமானுக்கு மிகச்சிறந்த அபிஷேக அலங்கார அர்ச்சனைகள் எல்லாம் ஏராளமா செய்தானாம். அபிஷேகம், அலங்காரம், அர்ச்சனை எல்லாம் செய்தான். ஆமா, அப்படியே அத மீனாட்சி கோயில் போயிருக்கு இல்ல? ஆமா, சோமசுந்தர கடவுளுக்கு சொக்கன் இந்த பக்கத்துல வெள்ளியம்பலம் ஆடிட்டு இருக்காரு. உடனே அங்க முடிச்சுட்டு இங்க வந்தாரோ வெள்ளியம்பலத்திற்கு வந்து. ஆமா, என்ன பண்ணார்? வணங்கினான், திருவடிகளில் வீழ்ந்து வணங்கினான், கண்ணீர் விட்டான். ஆமா, எல்லாம் பண்ணி பெருமானே என்னுடைய மனத்தில் நீங்குமாறு நீ தூக்கிய காலை ஊன்றிய காலை தூக்கி ஆடியே ஆக வேண்டும், இல்லாவிட்டால் நான் என் உயிரை விட்டு விடுவேன் என்று அதிக கையோடு கொண்டு வந்த ஒரு உடை வாள் கத்தி நட்டான். அப்படி எதுக்கு? அதுலயே அப்படியே பாய்ந்து உயிரை மாய்த்து. சில பேர் வாய்ச்சொல்லில் வேற ஏதாவது இருப்பாங்க. என்ன சொல்லிருக்கான்? வாய்ச்சொல்லில் வீரரடி கிளியே செம்மை மறந்தாரடி செய்வது மறந்தாரடின்னு பாரதி பாடுவான். அதனால அத ஒண்டி வச்சான். அவ உயிரை விட்டு விடுவானேன் அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணார்னா, நான் தூக்கிய காலை இடக்காலை ஊன்றி வலக்காலை தூக்கி கால் மாறி ஆடினான். கால் மாறி ஆடினான். ஆமா, அந்த ஆட்டத்தை கண்டு என்ன ஆனா பாருங்க, ஏன் உண்ட வண்டு போல், ஏன் உண்ட வண்டு தன்னையே மறந்துடுவான். ஆமா, ஏன் அப்படியே தாமரையில அந்த போட்ல உட்கார்ந்து அந்த அப்படியே நடுவுல இருக்கும், அதுல போய் தேனான். அந்த தேனை குடிச்சு நம்ம ஊர்ல மதுமயக்கம் தன்னை மறந்து மூடிக்கிறோமா? தாமரை இரவுல முடிச்சிருக்கிற என்றெல்லாம் கற்பனை பண்ணி எல்லாம் பேசினான். ஏன் உண்ட வண்டு போல ஆமா இன்பத்தில் மூழ்கினான். பலவாறு போற்றி துதிக்க தொடங்கினான். இப்பதான்ப்பா என்னெல்லாம் சொல்லி அவன் துதிக்கிறான். ரொம்ப முக்கியமா நம்ம தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் நமக்கு தேவையானு நினைக்கப்படாது. முண்டகுடி சாமி பெரியவர் சொல்லுவாரு, எப்பா மங்கையர்க்கரசி மாதர் சங்கம்னு பேர் வச்சிருக்க, மங்கையர்க்கரசி மாதர் சங்கம்னு பேர் வச்சிருக்க, அந்த தாய் பேர்ல இருக்கிற இந்த தாய்மார்கள் எல்லாம் வெறும் கதை கேட்கிற கூட்டமா வச்சிடாத, வெறும் கதை மட்டும் கேட்கிற கூட்டமா வச்சிடாத, கருத்துக்களை கேட்டு சிந்தித்து அதன்படி நடக்கின்ற பக்தர்களாக சிதனைய செல்வர்களாக நீ ஆக்க வேண்டும். அடிக்கடி பெரியவர் சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவார். மங்க இருக்கிறது மாவட்டம்னா அதுதான் சொல்லுவார். என்னப்பா சொல்லிட்டு இருக்க தொடர் சொற்பொழிவுல ராமாயணம் பாரதம் சரி, அதெல்லாம் கதையெல்லாம் சரிதான். அப்புறம் வெறும் கதையோட சொல்லிடாத, கதையில சொல்லப்படுகிற ஒவ்வொரு கதையிலும் சொல்லப்படுகிற நீதி என்ன அப்படி பார்த்து சொல்லுப்பா சொல்லு. இப்போ பல்வேறு வகையாக சொல்லி வணங்குகிறான். என்னவெல்லாம் சொல்லி வணங்குகிறான் ஒரு பெரிய பட்டியல் போட்டார். அதைத்தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். உட்காருப்பா, பெரிய பட்டியல் போடுறார். என்ன பாருங்க, பெரியதனும்
பெரியதினும் பெரிதானவனே வணக்கம். பெரியதினும் பெரிதானவனே வணக்கம். சிறியதினும் சிறிதானவனே வணக்கம். பெரியதினும் பெரிதானவனே வணக்கம். சிறியதினும் சிறிதானவனே வணக்கம். அழகிய கருணை நிறைந்த கண்களை உடையவனே வணக்கம். தேவர்க்கும் அரியவனே வணக்கம். அடியவனுக்கு எளியவனே வணக்கம். மணிவாசர் சொன்னார்ல திருவாசகத்துல, என்ன தொடர் சொல்லுங்கப்பா. நனவினும் கனவினும் தேவருக்கு அரியாய் போற்றி, நனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி. சற்று நினைவுக்கு வரணும் இல்லையா? கனவினும் தேவருக்கு அரியாய் போற்றி, நனவினும் நாயேற்கு அருளினை போற்றி. ஆமாம். அப்போ என்ன அது மாதிரி சொல்றான், அடியார்க்கு எளியவனே வணக்கம். கால் மாறி நடம் புரிகின்றவனே வணக்கம். கங்கை விளையாடும் சடையை உடையவனே வணக்கம். கங்கை பொருந்தியது இல்லையா? எப்படி பாருங்க, கங்கை விளையாடும் சடை. என்ன பார் சொல்றான், கங்கை விளையாடும் சடையை உடையவனே வணக்கம். ஒளி வீசும் பிறை அணிந்தவனே வணக்கம். கங்கை பிறை நிலா. ஆமா வணக்கம். ஆமா அது மேற்க வேண்டல. மதிப்பவர் மனதில் துதிப்பவர் மனதில் குடிகொண்டு இருப்பவனே வணக்கம். அது மட்டுமல்ல, பழமைக்கு எல்லாம் பழமையானவனே வணக்கம். புதுமைக்கு எல்லாம் புதுமையானவனே வணக்கம். எந்த ஒன்று நாம் பழமையானது என்று கருதுகிறோமோ, எந்த ஒன்று அதுக்கெல்லாம் பழமையானதா, எந்த ஒன்று புதுமையானது இந்த வினாடி இந்த நொடி நினைக்க அதுக்கெல்லாம் அதனால பரம்பொருளா இருக்க முடியும். பழமைக்கும் பழமையானவனே வணக்கம். புதுமைக்கும் புதுமையானவனே வணக்கம். அதுக்கு மேல சொன்னா, மழுவும் மானும் கை கொண்டவனே வணக்கம். மழு ஆயுதம் மான் வச்சிருக்காருல சிவருமான். மழு ஆயுதமும் மானும், மானும் மழுவும் கை கொண்டவனே வணக்கம். அயனும் மாலும் காணாத திருவடி உடையவனே வணக்கம். அயனும் மாலும் காணாத. அப்பதானே திருவண்ணாமலையில நடந்தது கார்த்திகை தீபம். அங்கதானே நடந்தது அது. அடிமுடி நான் தான் பெரியவன்னாராம் பிரம்மா. பெருமாள் இல்ல, நான் தான் பெரியவன்னாராம். 2 பேருக்கு போட்டி வச்சாங்க. எப்படி அவர் அன்னப்பறவையாக மேலே பறந்து பறந்து மேலே போய் நான் முடியை பார்த்து வருகிறேன் அப்படின்னு அவர் விடப்பட்டார். இவர் வராகமாக மாறி பன்றியாக மாறி குடைந்து 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 கீழே போய் திருவடிய ரொம்ப நாள் ஆன பிறகு திரும்பி வந்தாங்க. இந்த பிரம்மா போய் 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 போக முடியல, எட்டவே முடியல. பாதி தூரம் போயிட்டு யாருக்கு என்ன தெரிய போகுது, திரும்பி வந்து நான் முடியை பார்த்து விட்டேன் அப்படின்னு. இவர் அடியை பார்த்து விட்டேன்னாலும் அவர் முடியை பார்த்து விட்டேனாலும். இப்போ அந்த பிரம்மா என்ன பொய் பேசினான். அவனுக்கு உரியது தாழம்பூ. என்ன பூப்பா? தாழம்பூ. என்னுடைய பூசைக்கு நீயும் ஆகாய், அந்த தாழம்பூவும் ஆகாது. சிவன் கோயில்ல எப்பவும் தாழம்பூ வச்சு பூஜைக்கு வைக்கவே மாட்டாங்க. ஆகாய அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னான். அயனும் மாலும் காணா மலரடி உடையவனே வணக்கம். எப்படி நின்னாரு? மலை வடிவாக நின்னாரு. அந்த மலையே சிவன். திரு அண்ணாமலைக்குள்ள சிறப்பு அதுதான், மலையே சிவன். அதனால மலை வடிவானவனே வணக்கம். அயனும் மாலும் காணா மலரடி உடையவனே வணக்கம். ஒன்றும் ஆகாத என்னையும் ஒன்றுக்கும் ஆகாத என்னையும் ஒரு பொருளாக மதித்து கால் மாறி அருளிய பெருமானே வணக்கம். ஆமாம். 4 வேதம் 6 அங்கம் முதலானவற்றை அருளியவனே வணக்கம்.
அங்கையற்கண் அம்மை நாயகனே வணக்கம். முதலும் முடிவும் இல்லாத முதல்வனே வணக்கம். அவனுக்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை. ஆமா, முதலும் முடிவில்லாத நாயகனே வணக்கம் என்று சொல்லி திருவடி தாமரையின் முன் வீழ்ந்து, எங்க வீழ்ந்துப்பா? திருவடி தாமரையின் முன்பு வீழ்ந்து வணங்கினான். வணங்கினான். ஆமா, அப்பதான் இவரு ஆடி காட்டிட்டாரா கால் மாறி. இப்ப என்ன கேட்கிறானா? அதுதான் அதுதான் நம்மை போன்றவர்களுக்கு, சாதாரணமானவர்களுக்கும் அவளை போன்ற மிகச்சிறந்தவரை பாருங்க. ராஜசேகர பாண்டியன் இப்ப என்ன நினைக்கிறான்? யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். நான் மட்டும் பார்த்தா போதுமா? பெருமான் கால் மாறி ஆடிக்கொண்டிருப்பதை உலகத்தோட எல்லாரும் பார்க்க வேண்டாமா? நான் மட்டும் பார்த்தா போதுமா? எல்லாரும் பார்க்கணும். பாதி இரவில் எழுந்து அருளி பாதி ஏனை எழுத்தி அருட்சோதி அளித்து என் உள்ளகத்தே சூழ்ந்து கலந்து துளங்குகின்றாய். நீதி நடம் செய் பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது. சொல்ல முடியுமாப்பா? அத அனுபவத்தான் தெரியும். குழந்தைய தூக்கி அம்மா கொஞ்சிடான்னா அந்த மகிழ்ச்சி வந்து தூக்கி குழந்தைகளுக்கு தான் கொஞ்சமே தெரியும். கேட்கறவங்களுக்கு தெரியுமா? நான் கொஞ்சனே அப்படி இருந்துச்சு இப்படி இல்லப்பா புரியலா ஒண்ணு. பாதி இரவில் எழுந்தருளி பாதியேனை எழுப்பி அருட்சோதி அளித்து என் ஊடகத்தே புகுந்து கலந்து துளங்குகின்றாய். நீதி நடம் செய் பேரின்ப நிதி நான் பெற்ற நெடும்பேற்றை ஓதி முடியாது என்போது இவ்வுலகம் பெறுதல் வேண்டுவனே. வடலூர் வள்ளல் பெருமான். யாரு? வடலூர் வள்ளப்பா. அதுதான், அதனாலதான் அவருக்கு வள்ளல்னு பேரு. அதனாலதான் அவருக்கு வள்ளல். யாரும் வள்ளல் அப்படின்னு சொன்னா அவருக்கு பிடிக்காதுப்பா. வள்ளலார்னு சொல்லி யாராவது அவரை சொன்னாங்கன்னா அவருக்கு பிடிக்காது. நாயாவான் அவன் தாயா வள்ளல். நான் சாதாரண எலும்பும் சதையும் தோலும் உடைய ஒரு மனிதன். என்னை யாரும் வள்ளலார்னு சொல்லாதீங்க. காந்தி சொன்னார், நான் சாதாரண ஆத்மா ஐயா, யாரும் என்னை மகாத்மா என்று சொல்லாதீங்க. நான் இப்படி உட்கார்ந்துட்டு இவரே வானத்தை எல்லாம் வளைச்சாரு, கடற்கரை மணல கயிறா திரிச்சாருன்னு சொன்ன ஆஹா ஆகா இன்னும் சொல்லுங்க இன்னும் சொல்லுங்க. அதானே மனித இயல்பு. என்ன புகழ்ந்து பேசு பேசு பேசு. வள்ளலார் சொன்னார், என்னை வள்ளல்னு சொல்லாதீங்க. கையெழுத்து வள்ளலார்னு போட மாட்டாருப்பா. ராமலிங்கம், சிதம்பர ராமலிங்கம். எப்படிப்பா? சிதம்பர ராமலிங்கம். பிறந்தது மருதூர்ல, வளர்ந்தது வடலூர்ல. எல்லாம் கடைசியில் எங்க சொன்னாரு? சிதம்பர ராமலிங்கம். அப்படிதான். யான் பெற்ற நடும்பேற்றி ஓதி முடியாது என்போல் உலகம் பெறுதல் வேண்டுவனேன்னு சொன்னது மாதிரி இவன் வந்து நான் ஆடி கண்ட இந்த அற்புத திருக்காட்சியை எல்லாரும் காட்ட வேண்டும் அப்படின்னு. அப்போ எல்லாம் வல்ல அம்பலத்தை ஆடுகின்ற அந்த பெருமான் சொன்னாராம், அடியானே உன்னுடைய எல்லையில்லாத பக்தி, அந்த அன்பு என்னை ஈர்த்து விட்டது. உனக்கு அந்த அருளை நான் தருகிறேன் என்றும் இந்த தோற்றத்துல நான் ஆடிக்கொண்டிருப்பேன். மதுரையில மட்டும்தான் அந்த காட்சியை பார்க்கலாம். மதுரையில மட்டும்தான் பார்க்கலாம். பஞ்ச சபை இருக்குல்ல, 5 சபை. 5 சபையில வேறு எந்த சபையிலும் அப்படி இருக்க முடியாது. இங்க மட்டும்தான் காலை மாற்றி ஆடிக்கொண்டார். கால் மாறி ஆடிய திருவிளையாடல் நிகழ்ச்சிய இடம். இன்றைக்கும் நாம் அதை போய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆமா, மானாட மழுஆட, பெரிய பாட்டுப்பா. மானாட மழுஆட மதியாட புனராட மங்கை சிவகாமியாட. இவர் ஆடுறார், அந்த மகன் ஆடுறாளாம். மானாட மழுஆட மதியாட புனராட
மங்கை சிவகாமி ஆட மாவாட திருமால் ஆடுறாராம். ஆமா. நூலாட மறையாட மறையாட அப்புறம் திரையாட. ஆமா. அதுக்கு மேல மறை தந்த பிரமன் ஆட, வேதங்கள் எல்லாம் தந்த பிரமன் ஒரு பக்கம், பெருமாள் ஒரு பக்கம் ஆடிக்கொண்டிருக்கிறாரா, பிரம்மா ஒரு பக்கம் ஆடிக்கொண்டிருக்கிறான். கோனாட இந்திரன் வானுலகு கூட்டம் எல்லாம் ஆட, இந்திரனும் அவனுடைய கூட்டம், தேவர கூட்டம் எல்லாம் ஆடுதான். அதுக்கு மேல குஞ்சர முகத்தான் ஆட, ரொம்ப முக்கியமா. யாரவன்? குஞ்சர முகத்தான். குஞ்சரம்னா யானைப்பா. குஞ்சரம்னா என்ன பொருள்? யானை. யானை முகத்தம் யாரு? ஆமா, அவர் ஆடுனா எப்படி இருக்கு? அதுக்கு மேல சொல்ற குஞ்சர முகத்தான் ஆட குண்டலம் இரண்டு ஆட, காதுல போட்டிருக்க குண்டலங்கள் இரண்டும் ஆட. அதுக்கு மேல தண்டையாட புலியாடையா உடையாட குழந்தை முருகேசனாட. ஆமா, குழந்தை முருகப்பெருமானும் ஆட. ஞான சம்பந்தரோடு, இது அப்புறம் முக்கியம். யாரு? ஞான சம்பந்தரோடு இந்திராதி 18 முனிவர்கள் எல்லாம் ஆட. ஆமா, 14 கணங்கள், பூதகணங்கள், முனிவர்கள் எல்லாம், சித்தர்கள், அட்டபாலகர்களும் ஆட, திக்குபாலகர்கள் அவங்களெல்லாம் ஆடுறாங்களாம். ஆமா. நரை தும்பை அருகு ஆட, எல்லாம் அருகு தும்பை எல்லாம் ஆடுதாம். நந்தி வாகனம் ஆட, அவர் ஆடுறாரா, நந்தி வாகனம் ஆட. நாட்டிய பெண்கள் ஆட, இதை ஆடு பெரியவங்க, மற்றதெல்லாம் இவங்க நாட்டிய பெண்கள் ஆட. வினைவோட, என்னுடைய நினைவோட உனை பாட எனை நாடி இது வேலை விரைந்தோடிய ஆடி வருவாய். என்னை காக்கிறதுக்கு என்ன சொல்ல பாருங்க. வினையோட, என்னுடைய தீவினையில எல்லாம் ஓடி போக, உன்னை நான் பாட என்னை நாடி இது வேலை, இந்த நேரத்தில் விரைந்து ஓடி ஆடி வருவாய், விரைந்து ஓடி ஆடி வருவாய். ஈசனே சிவகாமி நேசனே, எப்படிப்பா? ஈசனே சிவகாமி நேசனே இணைகின்ற தில்லைவாழ் நடராசனே. ஈசனே சிவகாமி நேசனே இணைகின்ற தில்லைவாழ் நடராசனே. என்ன செய்யணுமா? எல்லாம் ஆடி ஆடி வருக என்று அந்த அற்புதமான ஆட்டத்தை அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டே நம்ம போலாம். அவன் ஆடிக்கொண்டிருக்கிறான். அந்த திருக்கூத்து இந்த உலகத்தை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த பெருமான் கால் மாறி ஆடி காட்டிய அந்த அருமையான திருவிளையாடல் வரலாற்றினை நாம் சொல்லவும் கேட்டும் மகிழ்ந்திருக்கிறோம்.